உலகத்துல 7 அதிசயங்கள் மட்டும் தான் இருக்கு. இதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்றாரு அதிசயங்கள் 7 கிடையாது, 8வது ஒரு அதிசயம் இருக்கு. அந்த 8வது அதிசயம் என்னன்னா கம்பவுண்டிங். இந்த கம்பவுண்டிங் என்ற இந்த அதிசயம் இருக்க, இது உங்களுடைய வாழ்க்கை 0ல இருந்து 100 வரைக்கும் கொண்டு போயிடும். உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய மென்டலி லெவல், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய எல்லா விஷயங்களையும் நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போயிடும். அந்த அடுத்த கட்டமா கொண்டு போறது இருக்க, இது ஒரு அதிசயம் மாதிரி இருக்கும். அதனாலதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இந்த கம்பவுண்டிங் அதிசயம்னு சொல்றாரு. உலகத்தோட 8வது அதிசயம்னு சொல்றாரு. இந்த கம்பவுண்டிங் என்ன, இதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவது கம்பவுண்டிங்னா ஸ்மால் ஆக்ஷன்ஸ். நீங்க டெய்லி ரிப்பீட்டடாக எடுக்கக்கூடிய ஸ்மால் ஆக்ஷன் இருக்க, டெய்லி பேசிஸ்ல நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலை இருக்க, கிரியேட் பிக் ரிசல்ட்ஸ். அது ஒரு பெரிய ரிசல்ட்ஸை கிரியேட் பண்ணும். இதுக்கு பேர் தான் கம்பவுண்டிங். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன் பாருங்க. ஒன் ஒர்க் அவுட். நீங்க ஒரே ஒரு நாள் மட்டும் ஜிம்முக்கு போறீங்க, ஏதாவது மாற்றம் தெரியுமா? ஒரு நாள் நீங்க ஸ்லிம் ஆயிருவீங்களா? ஒரு நாள் நீங்க ஃபிட் ஆயிருவீங்களா? ஆக மாட்டீங்க. அதே மாதிரி ஒன் புக் பேஜ், நீங்க ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பக்கம் மட்டும் புக்ல படிக்கிறீங்க, ஏதாவது சேஞ்ச் வருமா? மென்டல் கிளியரிட்டி ஏதாவது உங்களுக்கு ஏற்படுமா? ஏற்படாது. அது மாதிரி டெய்லி கன்சிஸ்டன்சியாக நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள்ல உங்களுடைய உடம்புல எந்த ஒரு மாற்றமும் தெரியாது. நீங்க ஜிம்முக்கு போனா ஒரு நாள்ல நீங்க ஒரு பக்கத்தை படிச்சா உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் தெரியாது. ஆனா அதே நீங்க 4 வருஷம் தொடர்ந்து ஜிம்முக்கு போயிட்டீங்கன்னா, 4 வருஷம் தொடர்ந்து தினமும் ஒவ்வொரு பக்கத்தை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிக் growth கிடைக்கும் சொல்லி இந்த கம்பவுண்டிங் சொல்லுது. சிம்பிளா சொல்ல போனா, நீங்க ஒரு பெரிய ரிசல்ட்டுக்காக வேண்டி பெரிய விஷயத்தெல்லாம் செய்ய வேண்டாம். பெரிய சாதனைக்காக வேண்டி நீங்க பெரிய விஷயம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. டெய்லி பேசிஸ்ல சின்ன சின்ன இந்த மைக்ரோ ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்க எடுத்து வச்சா போதுமானது. நீங்க உலகத்துல மிராக்கிளை கிரியேட் பண்ணிடலாம். இதுக்கு பேரு தான் கம்பவுண்டிங்னு சொல்லப்படும். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். சைனீஸ் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மூங்கில் மரத்துக்கு 4 அல்லது 5 வருஷம் தண்ணி ஊத்திக்கிட்டே இருப்பாங்க. பாக்குறவங்க நினைப்பாங்க, என்னடா இந்த மரம் வளரவே மாட்டேக்கு, இது இவங்க இப்படி தண்ணி ஊத்துறாங்களே. பார்த்தா அந்த 4-5 வருஷம் மூங்கில் மரம் வெளியில வரலனாலும் கூட உள்ளுக்குள்ள தன்னுடைய ரூட் இருக்க, தன்னுடைய வேர்கள் இருக்க, அது உள்ளுக்குள்ள பரப்பி கொண்டே இருக்கும். இப்போ என்ன ஆகும்னா, then it shoots up rapidly. திடீர்னு 4-5 வாரத்திலேயே அது 10-12 அடி வரைக்கும் வளர்ந்துரும். இப்ப இவ்வளவு நாள் வளரவே இல்லையா கேட்டா, இவ்வளவு நாள் வளர்ந்துட்டு இருந்துச்சு, ஆனா அதனுடைய வளர்ச்சி வெளியே தெரியல. அதே மாதிரிதான் வாழ்க்கையில நம்ம சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்து வச்சுட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அதனுடைய எந்த ஒரு சேஞ்சஸும் நம்முடைய கண்களுக்கு தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ளே இந்த வேர் வளர்ற மாதிரி அந்த வளர்ச்சி நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். திடீர் என்று அது வெளிப்படும். எல்லா பேருமே ஓவர் நைட் சக்சஸ்னு சொல்லிடுவாங்க, ஒரு நாள்ல ஜெயிச்சிட்டான்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, சக்சஸ் ஒர்க்ஸ் த சேம் வே. இதே மாதிரி தான் சக்சஸ் ஒர்க் பண்ணும். நீங்க டெய்லி ஜிம்முக்கு போறீங்க, எந்த ஒரு மாற்றமும் தெரியாது. ஒரு மாசம், 2 மாசம், ஒரு வருஷம் கூட மாற்றம் தெரியாது. ஆனா நீங்க 8 வருஷம் ஜிம்முக்கு போயிட்டீங்க, நீங்க 100 பேருக்கு மத்தியில தனியால தெரிவிங்க. நீங்க டெய்லி ஒரு பக்கத்தை படிக்கிறீங்க, 6 மாசம் படிச்சிட்டீங்க, 8 மாசம் படிச்சிட்டீங்க, எந்த ஒரு மாற்றமும் தெரியாது. நீங்க 5 வருஷம் டெய்லி படிச்சீங்கன்னா, நீங்க பேசும்போது நீங்க ஒரு இன்டெலெக்சுவலாக தெரிவீங்க, நீங்க ஒரு அறிவாளியாக தென்படுவீங்க. இதே மாதிரி தான் நீங்க செய்ய வேண்டியது என்ன, சின்ன சின்ன ஸ்டெப்பை எடுக்க வேண்டியது. இந்த சின்ன சின்ன ஸ்டெப்பை நீங்க எடுக்கும் போது வெளியே உடனே மாற்றம் தெரியாது, ஆனா உள்ளுக்குள்ள அந்த மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும். இந்த பேம்பு ட்ரீ மாதிரி, மூங்கில் மரம் மாதிரி. இதுக்காக வேண்டி மக்கள் தோல்வியை ஒத்துக்கொள்கிறார்கள் என்றால் பாருங்க, டே 1 முதலாவது நாள் ஒரு விஷயத்தை நம்ம தொடங்குறோம் பாருங்க, என்ன இருக்கும், எக்ஸைட்டடா இருக்கும். நம்ம புது விஷயத்தை செய்ய போறோம், டெய்லி இனிமே நம்ம இந்த குறிப்பிட்ட நல்ல விஷயத்தை செய்ய போறோம் சொல்லி எக்ஸைட்டடாக உங்களுக்கு இருக்கும். டே 7ல என்ன ஆயிரும், மோட்டிவேட்டடாக நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஆமா, செய்யணும், வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படி சொல்லி உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுவீங்க. 7வது நாள், 30வது நாள் என்ன ஆகும் தெரியுமா, நோ ரிசல்ட்ஸ். எந்த ஒரு ரிசல்ட்ஸும் வராது. நான் ஒரு மாசமா ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன், எந்த ஒரு சேஞ்சஸும் வரலையே, கடை ஆரம்பிச்சு 30 நாள் ஆயிடுச்சு, எந்த ஒரு பெருசா லாபமும் வரலையே சொல்லி எந்த ஒரு ரிசல்ட்டும் வராது. நீங்க சேடாக ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது டே 60, 60வது நாள்ல என்ன ஆகும்னா, நீங்க அந்த விஷயத்தில் தோல்வியை ஏத்துப்பீங்க. இப்படிதாங்க நடக்குது. உங்களுக்கு ஸ்டார்டிங்ல எக்ஸைட்டடா இருக்கும், 60வது
நாளைக்கு நீங்க அதை தோல்வியாக நினைச்சிருவீங்க, நீங்க விட்டுருவீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? டே 1ல இருந்து ஒவ்வொரு நாளும் நீங்க முன்னேறிட்டு தான் இருந்திருக்கீங்க. ஆனா உங்களுடைய முன்னேற்றம் உங்களுக்கு தெரியல. இந்த மூங்கில் மரம் மாதிரி ப்ராப்ளம் இஸ் நாட் எஃபர்ட். நீங்க எஃபர்ட் கொடுக்கறது ப்ராப்ளம் கிடையாது. நீங்க நிரப்பமான முறையில் எஃபர்ட் கொடுக்குறீங்க. உங்களோட வாழ்க்கைக்காக வேண்டி நீங்க கடுமையா உழைக்கிறீங்க. பிரச்சனை தெரியுமா? ப்ராப்ளம் இஸ் இம்பேஷன்ஸ். நீங்க பொறுமை இல்லாம இருக்கீங்க பாத்தீங்களா வாழ்க்கையில. இதான் பெரிய பிரச்சனை. யாரெல்லாம் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க எல்லா பேருமே பெரிய கேம் தான் விளையாண்டுருக்காங்க. யாருமே 1 மாசம் 2 மாசத்துக்கான கேம் விளையாடல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அமேசானுடைய ஓனராக இருக்கக்கூடிய ஜெஃப் பெசோஸ் சொல்றாரு, 100 வருஷத்துக்கு நான் ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருக்கேன். 100 வருஷம் கழிச்சு அந்த பிசினஸ் பெரிய சக்சஸ் ஆக போகுது. எல்லா பேரும் கேட்குறாங்க, நீங்க எப்படி இன்னும் 100 வருஷம் வாழுவீங்க? கேட்ட உடனே அவர் சொல்றாரு, நான் 100 வருஷம் வாழுவேன் வாழ மாட்டேன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு தொலைவான ஒரு இலக்கு தேவை. தூரமாக எனக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு பார்வை எனக்கு தேவை. அதுக்காக வேண்டிதான் நான் இந்த மாதிரி ஒரு கோலை செட் பண்ணியிருக்க சொல்லி ஜெஃப் பெசோஸ் சொல்றாரு. இப்படியே நீங்க பாருங்க, யாரெல்லாம் பெரிய பெரிய ஹையஸ்ட் லெவல்ல கேமிங் பண்ணிட்டு இருக்காங்களோ எல்லா பேருடைய இலக்கும் ஹை லெவல்ல தான் இருக்கும். நம்ம வாரன் பஃபட் சொல்றோம், உலகத்துடைய 10 ரிச்சஸ்ட் மென்கள்ல அவர் ஒருத்தர், வாரன் பஃபட் ஒருத்தர். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வாரன் பஃபட் ஒவ்வொரு வருஷமும் லாபம் இருக்க 12% தான். ஒவ்வொரு வருஷமும் வாரன் பஃபட் 12% தான் லாபம் எடுத்தாரு. ஆனா அவரை சுத்தி இருக்கிறவங்க, அவரை கூட இருக்கிறவங்க 22% லாபம் எடுத்திருக்காங்க, 25% லாபம் எடுத்திருக்காங்க. வாரன் பஃபட் வெறும் 12% ஒரு வருஷத்துக்கு லாபம் எடுத்திருக்காரு. அதாவது மற்றவங்களை காட்டிலும் பாதியா இருந்திருக்காரு. ஆனா இவங்க கூட இருக்கிறவங்க யாருமே டாப் 10ல கிடையாது, டாப் 100ல கூட வரல. வாரன் பஃபட் எப்படி வந்தார் தெரியுமா? ஏன்னா அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டை 40வது 50வது வயசுல தொடங்கல. எல்லா பேருமே 40-50 வயசுல தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்கினாங்க. அவங்க 22% வருஷத்துக்கு லாபம் எடுத்தாலும் கூட. ஆனா வாரன் பஃபட் இருக்காரு, 10 வயசுல இருந்து தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்கிட்டாரு. 10 வயசுல இருந்து அவர் பேஷன்ஸோடு பொறுமையோடு அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்ததுனால ஷேர் மார்க்கெட்டுடைய கிங்காக வாரன் பஃபட் மாறிட்டாரு. உலகத்துடைய டாப் 10 பணக்காரர்களில் அவர் ஒருத்தராக மாறிவிட்டார். நீங்க எந்த விஷயமும் செஞ்சாலும், நீங்க டே 1ல எக்ஸைட்டடாக இருந்தாலும் சரி, ரிசல்ட் உங்களுக்கு தெரியனாலும் சரி, உங்களுடைய வேலை என்ன? நீங்க செஞ்சுட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அந்த விஷயத்தை நீங்க கன்சிஸ்டன்சியாக செய்யும் போது நீங்க ஒரு மிராக்கிளை பார்க்க முடியும். அத 1% பெட்டர் இருக்கா? நீங்க டெய்லி ஒரே 1% மட்டும் பெட்டர் ஆகுறீங்க. இது என்ன பண்ணுனா, இங்க பாருங்க, 1% மட்டும் நீங்க பெட்டர் ஆகுறீங்க. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா இப்படி பெட்டர் ஆயிட்டு இருந்தா ஒரு கட்டத்துல நீங்க இப்படி மேலே ஏறிடுவீங்க. 1 வருஷத்துல, 6 மாசத்துல, 2 வருஷத்துல, 5 வருஷத்துல நீங்க மேலே போயிருவீங்க. ஆனா அதே நீங்க இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன், 1% நீங்க டெய்லி இப்படி கீழே போயிட்டே இருந்தீங்கன்னா 6 மாசமும் 1 வருஷத்துக்குள்ள நீங்க அடியோட அடியாக அழிஞ்சிருவீங்க. இதாங்க உலகத்துல நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, எல்லாத்துலயுமே இந்த கம்பவுண்டிங் ஒர்க் பண்ணும். நீங்க ஒரு நல்ல ஹேபிட்டை எடுத்துட்டீங்க, அந்த நல்ல ஹேபிட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அது உங்களை எங்கேயோ மேல உயர்த்திடும். அது நீங்க ஒரு கெட்ட ஹேபிட்டை செய்யணும். சின்ன விஷயம், உதாரணத்துக்கு நீங்க டெய்லி ஒருத்தங்கள்ட்ட பேசி உங்களுடைய 2 மணி நேரத்தை நீங்க வேஸ்ட் ஆக்குறீங்க. டெய்லி நீங்க நைட்ல சரியா தூங்காம இருக்கீங்க, இல்லைன்னா நீங்க ஏதாவது ஒரு போதையை கன்சியூம் பண்றீங்க, தம் அடிக்கிறீங்க, இல்லைன்னா வேற ஏதாவது நீங்க விஷயத்தை டொபாக்கோ கன்சியூம் பண்றீங்கன்னா ஷார்ட் டேர்ம்ல அது உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா லாங் டேர்ம் அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கிரும். 1% பெட்டர் டெய்லி நீங்க ஒரே 1% மட்டும் தான் முன்னேறணும். அப்படி முன்னேறினீங்கன்னா இது 37x பெட்டர் இன் a year. நீங்க ஒரு வருஷத்துல 37 மடங்கு பெருசாகுவதை விட ரொம்ப ரொம்ப உயர்வானது. அதனால ஒரு சின்ன விஷயத்தை நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில டெய்லி நீங்க 1% மட்டும் முன்னேறுவதற்கான முயற்சி பண்ணுங்க. 1% மட்டும் தான் நீங்க முன்னேறணும். 2%, 5% கிடையாது. நம்மள்ட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நாளையில இருந்து வாழ்க்கையை மாத்தணும்னு நினைக்கிறோம். நாளையில இருந்து அவ்வளோ இது ஃபுல்லா விட்டுருவேன், நாளையில இருந்து இது எல்லாமே முடிச்சிருவேன் அப்படி சொல்லி 1% நம்ம மாறாம 100% அடுத்த நாள்ல இருந்து நம்ம மாற முயற்சிக்கிறோம். இது நம்ம பண்ற பெரிய தப்பு. டெய்லி 1%. நீங்க நைட் நேரத்துல 12 மணிக்கு தூங்குறீங்களா?
இன்னைக்கு நீங்க 12 மணிக்கு தூங்காதீங்க, இன்னைக்கு 11:30 மணிக்கு தூங்க, அரை மணி நேரம் மட்டும் குறையுங்க. உங்களுக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கு, நீங்க அதிகமாக சாப்பிடுறீங்க, நீங்க ஸ்மோக் பண்றீங்க, நீங்க ஹெல்த் கான்சியஸ் கிடையாது, நீங்க சரியா தூங்காம இருக்கிறீங்க, நீங்க கெட்டவங்க கூட சுத்துறீங்க, நீங்க படிக்கிறதுக்கு மாதிரி நிறைய உங்கள்கிட்ட கெட்ட பழக்கங்கள் இருக்கு. எல்லா கெட்ட பழக்கங்களிலையும் நீங்க ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும் மாற்றம் செய்யுங்க, அவ்வளவுதான். ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும் மாற்றம் செய்யுங்க. இப்படி நீங்க ஒவ்வொரு பர்சன்டேஜாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றம் கொண்டு வந்துட்டீங்கன்னா 8வது உலக அதிசயத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தது எபிசோட் 1 தான். இனிமே தொடர்ந்து ஒரு வாரம் நம்ம கம்பவுண்டிங்கை பத்தி விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. பி அவேர், விழிப்புணர்வோடு இருங்க.